ஆகஸ்ட் 10 அல்லது 11ஆம் தேதி பிரதமர் மோடி கேரள மாநிலம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்டிருந்த மிகப்பெரிய அளவிலான ஒரு நிலச்சரிவு என்பது தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது வரை 450க்கும் மேற்பட்டோர் இந்த நிலச்சரிவுல சிக்கி உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் என்பது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 2ஆம் வாரத்தில் நேரடியாக கேரள மாநிலம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 10 அல்லது 11 ஆகிய இந்த 2 தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த பகுதியில் நேரடியாக சென்று பார்வையிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இந்த நிலச்சரிவு ஏற்படுவதற்கு மத்திய அரசு முறையான ஒரு அறிவிப்பை வழங்காததுதான் இத்தனை பெரிய உயிர்கள் காவு கொடுப்பதற்கான காரணம் என்று தொடர்ந்து கேரள அரசு மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறது. அதே போல மத்திய அரசு முறையான அறிவிப்பு கொடுத்தும் கூட கேரளா ஒரு உடனடி நடவடிக்கை எடுக்காததுதான் இந்த மிகப்பெரிய ஒரு உயிர் சேதத்துக்கான காரணம் என்று மத்திய அரசு கேரளாவை குற்றம் சாட்டிருக்கக்கூடிய நிலையில் 2 அரசுகளுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு என்பது தற்போது வரை நீடிக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து பல்வேறு சமூக அமைப்புகள் மூலமாகவும் அரசியல் கட்சிகள் மூலமாகவும் நிதி திரட்டக்கூடிய பணிகளில் கேரள மாநிலம் ஈடுபட்டு வருகிறது. அந்த நிலச்சரிவில் சிக்கி இன்னும் ஏராளமானோர் பூமிக்கடியில் சிக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் என்பது தொடர்ந்து பேரிடர் மேலாண்மை மூலமாக தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது தன்னார்வலர்கள், ராணுவ வீரர்கள், தமிழக அரசிலிருந்து சென்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் என பலரும் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய 10 மற்றும் 11 ஆகிய இந்த 2 தேதிகள் ஏதேனும் ஒரு தேதிக்குள்ளாக அவர் வயநாடு சென்று அந்த பாதிப்பு தொடர்பாக நேரடியாக பார்வையிட்டு முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் இது தொடர்பான விளக்கங்களையும் கருத்துக்களையும் கேட்பார் என்ற ஒரு தகவல் என்பது தற்போதைய ஒரு அண்மை தகவலாக பார்க்கப்படுகின்றது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவா.